இப்போ நீங்கள் பார்த்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மீஞ்சூர் அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க வள்ளூர் வளஜா நகர் அப்படின்ற ஏரியாவில் நடந்திருக்கு. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சவுக் அன்பிளக்ல வந்து இந்த வீடியோ பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஏதாச்சும் நியூஸ் சேனல்ஸ்ல ஏதாவது போட்டிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு நியூஸ் சேனலில் கூட இன்ன வரைக்கும் இது ரிப்போர்ட் ஆகல. ஒரு யூடியூப் சேனல் இதை பற்றி பேசல. சரி, யூடியூப் சேனல் கூட விட்டுருங்க, சேட்டலைட் சேனல் இவங்க என்ன டேஷ் சேனல்ஸ் வச்சிருக்கான்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு பொண்ணை வீடேறி போய் கஞ்சா போதையில போய் வெட்டியிருக்கானுங்க அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒருத்தங்க கூட பேச மாட்டேன்றா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு தப்பு நடக்குதுன்றத விட அதை மறைக்கிறதுன்னு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய குற்றம். ஜனநாயகத்துக்கு இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். இது திருப்பி திருப்பி எல்லாமே பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சு, சரக்கு பழக்கம் அதிகமாயிருச்சுன்றத வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கான தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி யாருமே போக மாட்டேன்றாங்கன்றத ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. இது நம்ம ரொம்ப நாள் அதை பார்த்துட்டே தான் இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க. எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேப் கேசஸ் வந்துட்டே இருக்கு. குழந்தை கற்பழிக்கிறாங்க, பாட்டி கற்பழிக்கிறாங்க, 14 வயசு போய் சரக்கு போட்டுட்டு இருக்கான், ஸ்கூல்ஸ்ல வந்து கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு, காலேஜஸ்ல கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு, எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கான தீர்வுன்றது என்ன? எல்லாரும் வந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளவுதானே. அவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு மக்களே, உண்மையிலே கேவலமா இருக்கு. நம்மளை நினைச்சாவே சார் நம்ம இந்த மாதிரி சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு மக்களே. ஸோ இதை பற்றின முழு நியூஸ் தெரிஞ்சோடனே கண்டிப்பாக நான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத போடுறேன். நானே எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னே இது ஏன் யாரும் பேசலை, நம்மளாச்சும் பேசுவோம் அப்படின்றதான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு முழுசாக கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ.